This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கனக சபாபதி சார், இப்போ களச்சூழல் மாறி இருக்கு. உங்களுக்கு சிறிய சேதாரம் ஏற்பட்டாலும் ஆட்சி அமைக்கிறதுல பெரும்பான்மை பெறுவதில் சிக்கலை உத்தரப்பிரதேசம் தருமா? அதற்கு முன்னால விஜயன் ஒரு ரெண்டு சுருக்கமான விளக்கம். ஒன்று பாரதிய ஜனதா, அதற்கு முன்னால ஜனசங்க ரெண்டுமே எப்படி தொடர்ந்து இடஒதுக்கீட்டுக்காக போராடியது மட்டுமில்லாமல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை என்னாலே விளக்க முடியும். அதே மாதிரி காங்கிரஸ் தொடர்ந்து அது நேரு கடிதம், பிறகு ராஜீவ்காந்தியினுடைய பாராளுமன்ற பேச்சு, 2017 நாங்கள் சட்டம் கொண்டு வந்த போது மக்களவையில் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க காங்கிரஸ். மாநிலங்களவையில் திக்விஜய் சிங், ஹரிபிரசாத் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம ஊர் திமுக திரு சிவா அவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதன் மூலமாக இவர்கள் இரட்டை நிலையை புரிந்து கொள்ளலாம். நாங்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம 2017 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓபிசி கமிஷன், ஓபிசிக்கு கொண்டு வந்தது ஆச்சுங்களா. ஆகவே காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. நாங்கள் தொடர்ந்து திமுக சார்பில் அறிக்கை விட்டுருக்காங்க சார். ஓபிசி 27% இடஒதுக்கீடு பெறதுல வில்சன் வழக்கு தானே முக்கிய காரணியா இருந்ததுங்க. இல்ல விஜயன், நீங்க நான் யாரு பேசும்போது குறுக்கிட மாட்டேன். நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேண்டாலும் கேளுங்க, தயவு செஞ்சு குறுக்கு பேச வேண்டாம். ரெண்டாவது விஷயம், நண்பர் சொன்னாரு, இவர் அண்ணல் அம்பேத்கர் பிராமணர்களை சொன்னார். இல்லை, நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன். அவர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக நேரு செய்யவில்லை என்பதை சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் செப்டம்பர் 27, 1951 ஒரு கடிதம் எழுதுகிறார் நேருக்கு. அதுல தெளிவாக அப்போதைய அரசு, காங்கிரஸ் அரசு என்ன செஞ்சிருக்குதுன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஏன் பட்டியலின மக்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படவில்லை, ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை மதத்துக்கே ஏன் கொடுக்கிறீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு நேரு. எஸ்சி எஸ்டி கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லையா என்று கேட்கிறார். இந்த சமூகங்கள் மீது நேரு என்ன அக்கறை கொண்டுள்ளார் என்று கேட்கிறார். ஆக இதுதான் காங்கிரசினுடைய நிலைப்பாடை டாக்டர் அம்பேத்கர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதனாலதான் 1952 அவர் தேர்தல் நின்ற போது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேர்ந்து அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்கடித்தார். நீண்ட வரலாறு. நம்ம களச்சூழலுக்கு சுருக்கமா சொல்லிருக்கேன். களச்சூழலுக்கு வர்றேன். களச்சூழலை பொறுத்தவரையில நம்ம பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமானது தொடர்ந்து எல்லா விதமான மக்களுக்கும் அனைவருக்குமான வளர்ச்சி என்கின்ற நோக்கினுடைய அடிப்படையில இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், சிறுபான்மையினர் ஆகிய அனைவருக்குமே வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. மக்கள் அதனுடைய பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தொடர்ந்து 2வது முறையாக யோகி ஆதித்யநாத் அங்க வந்திருக்காரு. அங்க அசம்பிளியில காங்கிரசுக்கு சட்டமன்றத்தில் எவ்வளவு சீட் இருக்கு தெரியுங்களா? வெறும் 2 இடங்க. பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு இடங்க. நீங்க இவங்க கூட்டணி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? காந்தியும் காங்கிரஸும் தீண்டப்படாத மக்களுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. நீங்கள் இன்னைக்கு பாஜகவில் இருக்கிறவங்க, ஜனசங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தவங்க தான். அவங்க தான் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்பட்டவங்க அப்படிங்கிறத அவர் அம்பலப்படுத்துகிறார். ஒட்டுமொத்தமாக இந்து மதம் அப்படிங்கிறதே தகர்க்கணும்னு சொல்கிறாரு. அதை அவர் சொல்ல முடியுமா, ஏற்றுக்கிற முடியுமா? இந்து மதம்ங்கிறது வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை காப்பாற்றுது, இந்து மதத்தை ஒழிச்சு கட்டிடணும், இந்து மதம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை பேச முடியுமா அவங்களால? இந்து மதம் தான் இன்னைக்கு இருக்கிற தலித்துகளுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம அம்பேத்கர் தொடர்ச்சியாக சொல்கிறாரு. இல்லை ஏன் இதை சொல்கிறோம்னா, அம்பேத்கர் இவங்க அவங்களுக்கு தேவையான இடத்துல பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமான ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இந்துத்துவத்துக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினாரு. அதை பற்றி பேசுறதுக்கு தயாராங்கிறத மட்டும்தான் கேட்குறோம். அது பெரிய ரெண்டு. இப்போ ஊபியில் நீங்கள் பேசுறீங்க, கேட்குறீங்க. இது தொடர்பாக அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் இந்த அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதிகமாக போராடினது உத்தரப்பிரதேசத்தில். இது இந்த திட்டத்துக்கு எதிராக இருக்கு, இந்த மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற இளைஞர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அது ஒன்று. இது இளைஞர்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிராக இருக்குது ஒன்று. ரெண்டாவது, தலித்துகள் மத்தியில் மிக மோசமான ஒரு வெறுப்பு அல்லனா எதிர்ப்பு அப்படிங்கிறது பாஜகவுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஹத்ராஸ் சம்பவம். ஹத்ராஸில் பெண்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க. 19 வயசு வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இப்போ இருக்கிற யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு, தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க, நடந்துக்கிடுவாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னபோது அதற்கு கடுமையான தலித்துகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அதை கண்டித்து எதிர்த்து இன்னைக்கு ஹத்ராஸ்க்காக போராடிய
தலைவர், மகத்தான தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி நேரடியாக அந்த களத்துக்கு போறாரு. அவரை பிடிச்சி தூக்கி போடுறாங்க, தூக்கி எறிகிறாங்க. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போனாங்க. அது தலித்துகள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வந்து ஆதரவு அலை இருக்குது. இன்னைக்கு வந்து ஹத்ராஸ்க்காக யார் பாஜக போராடிச்சா, ஹத்ராஸ்க்காக யார், ஹத்ராஸ் சம்பவத்தை ஏற்படுத்திய பாலியல் வன்முணர்வு செய்த பாஜக காரங்கள, அவர்களை பாதுகாத்தவர்களை பாதுகாத்துன்ற கட்சி பாஜகவா இருக்கு அப்படிங்கிற வெளிப்படையா குற்றம் சுமத்தினாங்க. அப்ப இன்னைக்கு வந்து களம் மாறி இருக்கு, வெளிப்படை இன்னைக்கு அது ஒரு பிரச்சாரமா இருக்குது. நீங்க வந்து வெளிப்படையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாஜக ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஓபிசி சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை, முழுக்க முழுக்க அது பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற பரப்புரை தீவிரமாகிட்டு இருக்கு. அது இந்தியா முழுக்க பேசுறாங்க. யார் அந்த பரப்புரையை செய்யறது? இன்னைக்கு வெளிப்படையா நாங்களே சொல்றோம். அது வந்து வெளிப்படையா உங்கள் கருத்தா? அது என்னுடைய கருத்து தான் சொல்றேன். நாங்க எங்க கருத்து சொல்றோம். நீ யாருக்காக இருக்கீங்க, இடபிள்யூஎஸ் கொண்டு வந்து யாருக்காக கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இவங்க இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறாங்களே, இந்த 50க்கு மேல போக கூடாதுங்கிறத எங்க இருந்து எடுக்கிறாங்க? ஓபிசி சமுதாயத்திலிருந்து எடுக்கிறாங்க, எஸ்சில இருந்து எடுக்கறாங்க. அது இடபிள்யூஎஸ் ஒரு பெரிய விவாதம். அது யாரும் ஆதரிச்சாங்க, அது ஒரு பெரிய விவாதம்ன்ற அதுக்குள்ள போய்ட வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, கோட்பாட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீங்க வந்து சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத, பொருளாதார ரீதியா கொடுக்க கூடாதுங்கிறது அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து. அதுக்கு எதிராக செயல்படுறாங்கல்ல. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.